தகுதி உள்ள எஸ்தருக்கு மேன்மை வந்த போது 120 தேசத்தினுடைய அந்த அழிவில் இருக்கிற ஜனங்களுக்கு இவள் நடுவில் நின்று அந்த அழிவை தடுக்கிறதுக்கு இவளுடைய மேன்மை பயன்படுகிறது. அல்லேலூயா. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஒருவனுடைய மேன்மை அநேகருக்கு அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. ஒருவருடைய மேன்மை அநேகருடைய அழிவை விடுதலையாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையினுடைய மேன்மை அநேகருடைய அழிவுக்கு தப்புவிக்கிறது. ஆனால் பிசாசனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவனுடைய மேன்மை அநேகரை அழிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது. அதனால்தான் சிலவன் எல்லாம் மேல கும்பத்துல மேல யார் இருந்துகிட்டு அநேகரை அழிக்கிறதுக்கு சட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். சிலவன் எல்லாம் சொன்ன 2030க்குள்ள 2020க்குள்ள 2025க்குள்ள மேன்மையா இருந்துகிட்டு ஒரு கிறிஸ்தவன் முஸ்லீம் இந்த இந்தியாவில இருக்க மாட்டான். 2020 சொன்னா 25 சொன்னா இப்ப 26 ஆயிடுச்சு. அவனால எதுவுமே என்ன செய்ய முடியல. இந்த ஆமான மாதிரிதான், இந்த ஆமான மாதிரிதான் எதுவுமே செய்ய முடியல. இங்க பாருங்க, சிலருடைய மேன்மை வந்துச்சுன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் எழுப்புவாங்க. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், பிசாசினால் உண்டாகிற மேன்மையும் அந்த மேட்டின்மையும் பிசாசனுடைய மகனை குறித்து பிசாசனுடைய மகளை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு அவங்க எதிராக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் எதிராக இருக்கிறாங்களோ அது தேவனால் உண்டானவங்க இல்ல. தேவ மேன்மையை யார் அழிக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் இந்த அகஸ்வேர் ராஜாவை போல இந்த ஆமானினால் மேன்மைப்படுத்த உலகத்தினுடைய பிள்ளைகளால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஒருவனுடைய மேன்மையை இழக்க செய்கிறது யாருன்னு தெளிவா புரிந்து கொள்ளணும். ஒருவனுக்கு இந்த ஆமானுக்கு மேன்மை கிடைச்ச தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிறார். யாருக்கு எதிராக நிற்கிறார்? தேவ பிள்ளை. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒருவன் எதிராக நிற்கிறான்னா அவனுக்கு ஒரு தூக்கு மரம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஜாதிகள் வெட்டின குழிகளிலே தாங்களே விழுந்தார்கள். ஆமான் கெட்டின அந்த தூக்கு மரம் அவனுக்கே என்ன செஞ்சிச்சு சொல்லுங்களேன்? அவனே தூங்கி நின்ன. அப்படிதானே? நான் சொல்லுகிறேங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய மேன்மைகளை தடுக்கிறதுக்கு, தேவ மேன்மைகளை சீர்குலைக்கிறதுக்கு எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் எத்தனை தூக்கு மரங்கள் எழும்பினாலும் கர்த்தர் ஒருவனை மேன்மைப்படுத்த நினைச்சா அந்த மேன்மையை தடுக்கிறதுக்கு எவராலும் முடியாது.